Hi friends, இந்த வீடியோவில் JavaScriptல எப்படி ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன் நடக்குது என்று சொல்கிறது சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக நான் என்ன செய்கிறேன்னா, இங்கே 3 ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். முதலாவது HTML ஃபைல், அடுத்தது வந்துட்டு JavaScript ஃபைல், அடுத்தது CSS ஃபைல். நம்ம இப்போ CSS ஃபைல் யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம பேசிக்ஸான JavaScript ஃபைலையும் அதே மாதிரி HTML ஃபைலையும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன செய்கிறேன், HTMLக்குரிய டேக்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் என்ட்ருக்கு டைட்டில், ஸோ நான் அதை ஜேஎஸ்ன்னு மாற்றிடுறேன். ஸோ மாற்றினதுக்கப்புறம் எனக்கு இங்கே டெமோ பண்ணி பார்க்கணும், என்ன அவுட்புட் ஆக்சுவலாக வருதுங்கிறத நம்ம அவுட்புட் பண்ணி பார்க்கணும் நம்மளோட வெப் பேஜ்லேன்னு சொல்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், H1 டேக் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இதை அவுட்புட் ஸ்க்ரீன்னு சொல்லி நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு தேவையான ஜாவாஸ்கிரிப்டை நான் நீங்கள் என்ன செய்கிறேன், கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிரிப்ட் இதில் வந்துட்டு என் index.jsன்னு சொல்கிற ஃபைலை கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்குள்ளே நான் கோடிங்ஸ் எழுதும்போது அது இன்றைக்கி எஃபெக்ட் ஆகும். ஸோ நான் இங்கே என்ன சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ யாராவது இங்கே கம்பேரிஷன்ஸ் பண்ணுறாங்க, கம்பேரிஷன்ஸ் பண்ணும்போது அதோட டேட்டா டைப் சேமாக இருக்கும்னு சொன்னால் ஓகே. பட் டேட்டா டைப் சேமாக இல்லைன்னு சொன்னால் என்ன மாதிரியான அவுட்புட் நமக்கு இங்கே வருமுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ முதலாவதாக நான் இவரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ லெட் அவுட்புட் எப்படி செலக்ட் பண்ணுறது, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஸோ அவர ஐடியை கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்ததும் இப்போ நம்மளோட எலிமெண்ட், இந்த நம்ம அவுட்புட் பண்ணுற எலிமெண்ட் இவருக்குள்ளே இருப்பார். ஸோ நான் இங்கே என்ன சொல்கிறேன்ட்டு பாருங்கள், இந்த அவுட்புட் ஸ்க்ரீனில் இந்த அவுட்புட்டில் இன்னர் HTML யாராக இருக்கணும்னு சொன்னால் நம்ம இங்கே ஒரு கம்பேரிஷன் வந்து பண்ணுவோம். ஸோ பண்ணும்போது என்ன அவுட்புட் நமக்கு இங்கே வருதுங்கிறத ஃபர்ஸ்ட்டுக்கு நாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே நான் கம்பேர் பண்ணுறேன்னு பாருங்கள், 8 டபுள் ஈக்குவல் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே ஒரு 8 கொடுத்துட்றேன். சரிங்களா? கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ஒரு தரம் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எனக்கு ட்ரூன்னு சொல்கிற விட வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இது நம்ம ஆல்ரெடி கம்பேரிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸில் கூட இதை நம்ம பார்த்துருந்தோம். பட் அதை தாண்டி சில அட்வான்ஸான, சில நமக்கு தெரியாத நிறைய இடங்களில் நாம் இதை தெரிஞ்சிக்காத இடங்கள் இருக்கும். நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஆல்ரெடி கற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ என்ன செய்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்திங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ ஷீஷாப் அதே மாதிரி ஜாவா மாதிரியான, ஜாவா இல்லை ஷீஷாப் மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லாட்டி பைத்தன் மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எடுத்துக்கிட்டிங்களா இருந்தால் ஒரு டேட்டா டைப்போட இன்னொரு டேட்டா டைப்பை ப்ளஸ் பண்ண இயலாது. ஸோ இப்போ என்ன செய்யும், பாருங்கள் 8 + 8 இப்படி கொடுத்தா டபுள் கொட்டேஷன் ஓ சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்குறது டெக்ஸ்ட் டைப்பாகவும், அதே மாதிரி டபுள் கொட்டேஷன் இல்லாமல் கொடுக்குறத வந்துட்டு நம்பர் டைப்பாகவும் எடுக்கும். ஸோ இது ரெண்டுக்கு இடையில் நீங்கள் ப்ளஸ் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு எரர் டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். பட் இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், எந்த ஒரு எரருமே இல்லாமல் நமக்கு என்ன செய்திருக்கு, 88 சொல்கிற விட வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த முதலாவது இருக்கிற டெக்ஸ்ட் டைப்புக்கே இந்த ரெண்டாவது இருக்கிற நம்பரை சேஞ்ச் பண்ணிடுது. சரிங்களா? அப்போ முதலாவது இருக்கிற டைப்புக்கோ ரெண்டாவது இருக்கிற டைப்பை சேஞ்ச் பண்ணிவிடுது. இதுவே நான் இங்கே 8 கொடுத்துட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு இங்கே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே 8 கொடுத்துட்றேன். இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ கூட நமக்கு சேம் அவுட்புட். என்ன காரணம், இன்கேஸ் இப்போ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிறது வந்துக்கிட்டு அது என்ன செய்யாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணாது. என்ன காரணம், டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிறது மேபி ஒரு ஏயாக இருக்கலாம். இப்படி ஒரு ஏயாக இருக்குமென்னு சொன்னால் ஸோ அந்த ஏயை நம்பராக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அது எரரை டிஸ்பிளே பண்ணும். ஸோ அந்த எரர்ஸை இல்லாமல் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரியான திங்ஸ் வந்துட்டு இங்கே செய்யப்படுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நாம் இவரை செக் பண்ணி பார்க்கக்கிட்டவா சில வித்தியாசமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துக்கிட்டு நமக்கு தெரிய வரும். உதாரணமாக இந்த கம்பேரிஷன்ஸில் ஒரே டைப்பாக இருந்தால் மட்டும்தான் ஈக்குவல் கம்பேரிஷன்ஸ் ஒர்க் பண்ணுமென்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோஸில் கூட. உதாரணமாக 8 டபுள் ஈக்குவல் 8ன்னு சொன்னால் தான் வேலை செய்வேன்னு பார்த்துருந்தோம். ஆனால் இந்த
ஜாவாஸ்கிரிப்டில் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா null டபுள் ஈக்குவல் அன்டிஃபைன்டு கொடுப்போம். இப்போ செக் பண்ணுறேன்னு பாருங்கள், ட்ரூன்னு சொல்கிற விட எனக்கு இங்கே என்ன செய்யுது, டிஸ்பிளே ஆகுது. அதாவது ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லும் அன்டிஃபைண்டும் சேமாக இருப்பாங்க. சரிங்களா? சேம் மீன்ஸ் நீங்கள் கம்பேரிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ட்ரூவை தரும். அதே சமயத்தில் இங்கே நான் என்ன செய்கிறேன், இந்த மாதிரி கொடுக்கன்னு பாருங்கள். இப்போது இங்கே என்ன நடக்குது, இந்த எந்த ஒரு டேட்டாவும் இல்லாத டபுள் கொட்டேஷனையும் அன்டிஃபைனையும் செக் பண்ணும்போது நமக்கு என்ன செய்யுது, இங்கே ஃபால்ஸ்ன்னு சொல்லி வருது. ஆனால் நீங்கள் எந்த ஒரு டேட்டாவும் இல்லாத வேல்யூஸை நீங்கள் செக் பண்ண போகிறீங்கடா, அதுக்கு நீங்கள் ஈஸியாக ஃபால்ஸுங்கிறத கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு இப்படி கம்பேரிஷன்ஸ் பண்ணப்படும். இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம், இது எந்த மாதிரியான இடத்த நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு சொல்லி. அப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த அவுட்புட்டுக்கு பதிலாக நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். நான் என்ன செய்கிறேன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கொடுக்கேன், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸும் ஒரு பட்டனும் கொடுக்கேன். ஸோ இன்புட் டெக்ஸ்ட், இதில் ஐடி கொடுக்கன்னு வந்துட்டு மை இன்புட். சரிங்களா? அடுத்தது பட்டன். பட்டனில் வந்துட்டு கிளிக் சொல்லி கொடுத்துட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன், ஆன் கிளிக் ஈவெண்ட் ஒன்றை கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது இங்கே நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன் இவரை. ஸோ ஃபங்க்ஷன் செக் என்று சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன்டா, இந்த டேட்டாக்குள்ளே என்ன வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லி, அதாவது இந்த இன்புட்டுக்குள்ளே என்ன வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ நமக்கு இந்த இன்னர் HTML எல்லாம் தேவையில்லை. ஸோ இங்கே என்ன செய்கிறேன், மை இன்புட். ஸோ இப்போ நம்ம வேண்டி எடுக்க போகிற இந்த ஐடி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மை இன்புட்னு சொல்கிற நேமில் இருப்பார். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற டேட்டா எந்த ஒரு டேட்டாஸும் இல்லை என்று சொன்னால் அது எப்படி இருக்கும். ஸோ அலர்ட் பண்ணி காட்டுன்னு பாருங்கள். அலர்ட்டில் மை இன்புட்டுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டு இதை செக் பண்ணுற பட்டனை கொடுத்துக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண சொல்கிறேன் பட்டனை கிளிக் பண்ணும் போதெல்லாம். இப்போ நான் வந்து டைப் பண்ணி போட்டு கிளிக் பண்ணுன்னு பாருங்கள், எனக்கு அந்த வேல்யூஸ் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போது ஒரு வேளை இங்கே வேல்யூஸ் இவரை கொடுக்கல, அந்த வேல்யூஸ் இல்லைண்டா நம்ம செக் பண்ணுவோம். இஃப் கண்டிஷனுக்குள்ளே நான் என்ன கொடுக்கேன், மை இன்புட்னு சொல்லி கொடுத்துட்டு டபுள் ஈக்குவல் பண்ணதுக்கப்புறம் இப்படி எம்டியாக இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்து கூட உங்களால் என்ன செய்யலும், செக் பண்ணி பார்க்க இயலும். ஸோ நான் என்ன செய்கிறேன், அலர்ட் பண்ணுறேன். அலர்ட் பண்ணிவிட்டு ப்ளீஸ் என்டர் தி டேட்டா, சும்மா ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு பாருங்கள், இங்கே கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன், எந்த ஒரு மெசேஜும் வரல. இதுவே எதுவும் கொடுக்காம கிளிக் பண்ணுறேன், எனக்கு என்ன செய்யுது, எந்த ஒரு டேட்டாவுமே வரல. என்ன காரணம், இதுக்குள்ளே எந்த டேட்டாவுமே கண்டிப்பாக இல்லை. பட் சாரி, இங்கே வேல்யூஸ் கொடுத்துருக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணுறேன், ப்ளீஸ் என்டர் த டேட்டான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதுவே நான் ஏதாவது டேட்டா கொடுத்துருந்தேன்டா எந்த ஒரு மெசேஜுமே வரல. ஏன்னாடா நம்ம இல்லாமல் கொடுத்தா மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதுக்கு பதிலாக இந்த சிங்கிள் கொட்டேஷன் நீங்கள் கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த இடத்த நீங்கள் என்ன செய்யலாம், ஃபால்ஸ்ன்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுத்தீங்கண்டா கூட ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு வேலை செய்யும் பாருங்கள். ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு பார்த்தீங்களா இருந்தால் இங்கே நீங்கள் சிங்கிள் கொட்டேஷன்ஸ் தான் திருப்பி கொடுக்கணும்னு சொல்கிற அவசியம் கிடையாது. எந்த ஒரு டேட்டாவும் இல்லை என்று சொன்னால் அது என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காகவே ஃபால்ஸையும் வந்துட்டு அது அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு என்ன செய்யும், இங்கே இருக்கும். ஸோ அடுத்தது நான் என்ன செய்கிறேன், இப்போ ஆல்ரெடி நாம் ப்ளஸ் பார்த்துருந்தோம், சரிங்களா, ப்ளஸ் பார்த்துருந்தோம், ப்ளஸ் ஆகிற மாதிரி மெசேஜ் பார்த்துருந்தோம். இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், இங்கே ஒரு இந்த கிளிக் பட்டன் இல்லாமல் நான் ஆல்ரெடி இருந்த மாதிரியே கோடிங்ஸை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நம்ம இதில் பர்பஸ் என்னது, இந்த வீடியோவோட எப்படி வந்துக்கிட்டு
ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டைப் கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்கிறது தான். ஸோ இப்போ நம்ம அது ரிலேட்டடாக சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருந்தோம். அதோட சேர்த்து நாம் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ப்ளஸ் மட்டும் தான் நம்ம ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துருந்தோம். இப்போ இன்கேஸ் வந்துக்கிட்டு இங்கே மைனஸ் வருதுன்னா என்ன நடக்கும்? ஸோ டபுள் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், 5 -1 சொல்லி கொடுக்கணும். ஸோ கொடுத்ததும் இங்கே பாருங்கள் 4 வருது. இதுவே நான் நீங்கள் ப்ளஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் 51 சொல்லி வருது. அதாவது அந்த 5 அப்படி டிஸ்பிளே ஆகுது, அதோட இந்த 1 வந்து டிஸ்பிளே ஆகுது. பட் மைனஸ் பண்ண சொல்லும்போது எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள், இந்த 5 டெக்ஸ்ட்டாக இருக்கிற இந்த 5-ஐ நம்பராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பரில் இருந்து இந்த 1 சொல்கிற நம்பரை கழிச்சு விடுது. இதே சமயத்தில் இங்கே வந்துட்டு நீங்கள் மல்டிப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளாகவே உங்களுக்குரிய மல்டிப்ளிகேஷன்ஸ் நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஆனால் இங்கே நீங்கள் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது சேஞ்ச் ஆகுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வராது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 சொல்லி கொடுக்குறீங்க. சரிங்களா? ஸோ 5 சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன்னு பாருங்கள். NAN சொல்கிற வேல்யூஸ் வந்துட்டு NAN சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது 5ங்கிற டெக்ஸ்ட்டை அதுக்கு அது என்ன செய்யாது, 5ங்கிற நம்பராக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தராது. ஸோ தராததால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அதை என்ன செய்ய வேண்டாம், டிஸ்பிளே பண்ணி தரும். ஸோ இப்படி என்ன செய்யும், நீங்கள் வேறு ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டவா பைத்தனில் வந்துட்டு கன்வெர்ட் ஆகாது, எரர் டிஸ்பிளே ஆகும். ஷார்ப்பில் கன்வெர்ட் ஆகாது, எரர் டிஸ்பிளே பண்ணப்படும். உங்களோட ஆப்ரேட்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாவாஸ்கிரிப்டில் நீங்கள் ஆப்ரேட்டர்ஸை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குரிய மாதிரி கன்வெர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். அது கன்வெர்ட் பண்ணுறதுக்குரிய பாசிபிளாக இருந்தால் மட்டும் இந்த கன்வர்ஷன் வந்துட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான டாபிக்ஸோடு நம்ம பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது லாஜிக் க்ரியேட் பண்ணும்போது, ஏதாவது அல்கோரிதம் க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டி வந்தால், ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸுக்கெல்லாம் அதுவே டெக்ஸ்ட்டாக இருக்குமான்னு சொன்னால் ஸ்ட்ரிங் டைப்பாக இருந்தால் கூட அது கன்வெர்ட் பண்ணி எடுக்கும். எப்போது அது கன்வெர்ட் பண்ணக்கூடிய பாசிபிளான வேல்யூஸ் அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருந்தால் மட்டும்.